நம்மளுடைய பிஸ்னஸை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணோம் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஒன்று வந்து நம்ம டீமை கன்சிஸ்டண்ட்டாக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. 2வது ஓவரால் பிஸ்னஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது, அதுக்கான டைம் கொடுக்கறது. பட் இந்த 2ம் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். என்ன அப்படின்னா, வாட் இஸ் மை கோர் டாஸ்க், வாட் இஸ் நாட் மை கோர் டாஸ்க், எது என்னோட ஸ்ட்ரென்த் ஏரியா, எது என்னோட ஸ்ட்ரென்த் ஏரியா இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எது நம்மளோட ஸ்ட்ரென்த் ஏரியாவோ அதை நம்ம செய்யணும். ஸ்ட்ரென்த் ஏரியா இல்லைன்ற எல்லா விஷயங்களையுமே அவுட் சோர்ஸ் பண்ணிடணும். வெளியில் யாருக்காவது கொடுத்து வேற கம்பெனியோட டைப் பண்ணி ஒரு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட டைப் பண்ணி நம்ம அவங்களுக்கு அந்த வேலையை பண்ண சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா டெலிவரியை அவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? ஆனா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது, ஓகே இது நம்மளுடைய ஃபோக்கஸ் வேண்டாம், நம்ம வந்து டெலிவரியில ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், அந்த காஸ்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் தான், டெலிவரி நம்மளே பண்ணா நமக்கு பெனிஃபிட். பட் இருந்தாலும் அந்த டைமை நம்ம வந்து நம்மளுடைய மெனுல நம்மளுடைய ஃபுட் வெரைட்டியில ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம டெலிவரி விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்ப்ளீட் அக்கௌண்டிங்கே வந்து வெளியில கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னஹவுஸ் அக்கௌண்டன்ட்ன்றவங்க வெறும் ஒரு கோஆர்டினேட்டரை மட்டும்தான் இருப்பாங்க. இன்னும் சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்ப்ளீட் ஹெச்ஆர் ப்ராசஸே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எதை அவுட் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. பட் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக வளரணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை உங்களோட ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, சில விஷயங்களை வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நம்மளே வந்து ஒரு டீம், ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணியிருப்போம், அவங்கள ட்ரெயின் பண்ணணும், அவங்கள மேனேஜ் பண்ணணும், ஓவரால் ரிப்போர்ட்ஸ் ரிவ்யூ எல்லாமே நம்மளுடைய தலையில தான் இருக்க போகுது. பட் ஒரு அவுட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுவீங்க, அவங்களோட மட்டும் கோஆர்டினேட் பண்ணால் போதும். ஒன்ஸ் இன் அ வைல் கோஆர்டினேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடந்துடும். நிறைய கம்பெனிஸ் அதனால தான் அவங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை பிராண்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. குணா, நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன பிஸ்னஸ் தான், பட் நான் இப்போ அவுட் சோர்சிங் பற்றி யோசிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இப்போத்துலேருந்தே அந்த அவுட் சோர்சிங் அதை ஆரம்பிச்சுட்டு உங்களோட கோர் ஏரியா என்னமோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரலாம். ஸோ எதை அவுட் சோர்ஸ் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸில் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.